ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சோயம் மாரேக் சேனல். இன்றைக்கி நம்ம வணக்கி அரைக்கிற சட்னி தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சோயம் மாரேக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். வெள்ளை உளுந்து, முழு உளுந்து இருக்குல்லங்க, அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுடலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து விடலாங்க. நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. காய்ந்த மிளகாய் ஒரு காரத்தூள் மாரி நான் 5 மிளகாய் போடுறேன். அதையும் வறுத்து விட்டுடலாம். மிளகாய் வறுபட்டுருச்சுங்க. மிளகாய் மாத்திரம் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் மிளகாய் வறுத்தோம்னா கருகி போயிடும். இது கூட சின்ன வெங்காயம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் ஒரு பாதி வறுபட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாங்க. ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மாத்திரம் போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கிருச்சுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போது இது வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சுங்க. இது மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்து சட்னியில் ஊற்றிடலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது.
மிக்சியில் அரைச்சிட்டு வந்த பாருங்க, அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அலசி ஊற்றிக்கலாம். அவ்வளோதானுங்க, சூப்பரான வணக்கி அரைச்ச சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வணக்கி அரைச்ச மிளகா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவை மாரிக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.